இசை ஞானி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. இது ஏன் அவர் இசை ஞானியாக இருக்கணும்? அறிவு என்பது அறிவது, ஞானம் என்பது உணர்வது. இசையை அறிய முடியாது, உணரணும். அதனால் அவரை இசை ஞானி என்று கருணாநிதி அவர்கள் வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டுது. அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன், இசை அமைப்பது இசையமைப்பாளர், இசையை அருளுவது. ஒரு இறைவன்கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்பான் பாருங்கள். இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்றணும், எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு, எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துரு, எனக்கு நிறைய மூளையை கொடுத்துரு, எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருன்னு நினைக்கிறான் பாருங்கள். அப்படி கொடுக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒன்றுக்கு பேர் இறைன்னு வச்சோம். நீ என்ன வேணாலும் கேளுங்க, தந்துடுவார். இப்போ இங்கே கிராமத்தில் இப்படி ஒரு பாட்டு போடுவார். நீங்கள் வேணால் பாருங்கள், உலகத்தில் இப்படி ஒரு இசை அறிவு கொண்ட, இசை ஆற்றல் கொண்ட ஒரு மேதை, பீத்தோவன், பால்மரியட்டு, மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க. கொண்டு வந்து எங்கள் ஊர் படத்துக்கு ஒரு 2 மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்கள், தெரிஞ்சிடும் யாரும் பெரிய மேதைன்னு. என்ன முத்துராஜ் போட்டு வாசிக்க சொல்லுங்கள். தளபதின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிறங்க. ஒரே இசையமைப்பாளர், ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு, இந்த பாடல்களை உருவாக்கியிருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுங்க. எடுத்த உடனே ஒரு பாட்டு, சின்ன தாயவள் தந்த அந்த பாட்டு போகும். கொஞ்சம் நேரம் அடி ரக்கம்மா கையை தட்டு சாங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும். அதில் வந்து தேவாரத்திலிருந்து ஒரு இதை போடுவார், கும்பிட்ட குரு ஒரு போடுவாங்க, சோபன அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவார். திருப்பி காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒன்று போகும். தின்னு சுந்தரி கண்ணால் ஒன்று போ, யமுனையாற்றிலே ஈர காற்றிலே, குடியா பீத்தவான் வா, மோசாட்டு வா, பால் மறிட்டு வா, போடுற அப்படி 7 பாட்டு போட்டு விடாப்பா, சேதறிடுவான். யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தான் பேட, இவர் தான் சங்கு சக்கு சக்கு சக்கு, அதான் அவர் தான் கம்போசர். காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டு, அதான் கம்போசர். திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர், அதுவும் எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி எவனாவது உலகத்தில் நம்பிட்டானா என்ன கேள்வி? அது எங்காலால் தான் முடியும். இப்போ டோனி சிறந்த ஆட்டக்காரர் தான், ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும், மற்ற இடத்துல சரியாக ஆட மாட்டார். அப்படிலாம் இல்லை, எங்காலும் எந்த திடலில் விட்டாலும் அடிப்பார். நீ இது ஹோம் பிச்சும்பா, இது ஹோம் கிரவுண்டுலாம். எங்கள் அப்பாவுக்கு எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு தான். நீ நகைச்சுவையாக படம் எடு, நீ எதாவது எடு, எல்லாத்துக்கும் இசை கொடு. இது ஒன்று வேணாம். நீ என்ன இப்போ நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்கிறேன், அந்த சீமான் சொன்னதுக்காக ஒரு தடவை பண்ணு. எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்தில் பாரு கொண்டுருவாங்க. இங்கேருந்து கருவிக்குள்ளேருந்து, அதை ஃப்ரம் தி கேமராங்கிறது, இங்கேருந்து ஓடுவான் ஒரு சின்ன பையன். ஓடும்போது தூத்துக்குடியிலேருந்து ஓடும்போது அப்படி தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சார், அந்த பாட்டுக்கு தாளம் இல்லை, வெறும் புல்லாங்குழல் தாரதாரி. அப்படியே போய் பொழுது அடைஞ்சிடும். பொழுது விடியும் மும்பையில் படுத்து கிடப்பான். இரு இதையெல்லாம் எங்கள் அப்பாட்ட சொன்ன வச்சுக்க, நீ எதையுமே மறக்க மாட்டேங்கிறாயிடா. இல்லைப்பா, மறக்கிறதுக்கா பார்க்குறது. இது ஒரு இசையே இல்லை. அண்ணன் கமலஹாசன் வந்து இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்துருக்கும்போது அப்படி தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில், அது அண்ணன் குரலில் வரும். அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டிருப்பாப்புல, நல்ல தாளம், தபேலாலாம் வாட்சி போவாப்புல. இது அப்பப்போ வரும்போதெல்லாம் தபேலா போயிட்டே இருக்கும். கடைசி எங்கள் அண்ணன் செத்துருவாப்புல, சுட்டுருவான். அந்தவன் செத்து இப்படி விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு, அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு. இப்போ தென்பாண்டி சீமையிலே டங் முரசு அதிருது. உலகத்தில் இப்படி ஒரு இசையமைப்பாளர் காட்டுறான். உலகத்தில் இப்படி ஒரு இசையமைப்பாளர். அவர் ஒரு திரைக்கதை, என்ன ஒரு திரைக்கதை எழுதுறான், வசனம் எழுதுறான். அவர் தனியாக உட்காந்து ஒன்று எழுதிட்டு இருப்பாப்புல. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இதை மணிரத்னம் ஐயா வந்து சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல தவேலா போடுங்க, இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்லே போங்க, அங்கே வந்து அவர் இறந்துட்டார், அவ்வளோதான், கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு. அப்போ முரசு அதிர்தான். தென்பாண்டி சீமையிலே டங் தேரோடு வீதியிலே டங். இந்த மாதிரி இங்கே போய் பாருங்க,
அவர் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, எத்தனாயிரம் பாட்டு ஒவ்வொன்றும் அப்படி தான். இதுதான் எங்கள் இளையராஜா. அதனால தான் இசை இறைவன், இசை அருள்வார். இன்றைக்கெல்லாம் ஒரு என்ன நடக்குது, பாட்டுக்கு மெட்டமைச்சிக்கிட்டு இருக்கோம். அது ஆங்கிலத்தில் கம்போசிங். 4 மாதம் 3 மாதம் 6 மாதம் அது வரும்போது வரும். எங்கள் தங்கருக்கு விஜித்துன்னு பேர் வந்த மாதிரி வரணும், ஒரு மெட்டு வரணும் இல்லையா, அப்படி வரணும். ஆனால் எங்கால் எப்படி தெரியும்ல, இங்கே இருங்கங்க, காலையில் ஒரு பாடல் மாலையில் ஒரு பாடல் பதிவு பண்ணி அனுப்பிடுவோம்ல. இப்போ சின்ன தம்பி பாடல்லாம் எவ்வளோ புகழ் பெற்ற வெற்றி பாட்டு, எவ்வளோ நேரத்தில் இசையமைச்சிரு மெட்ட அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அரை மணி நேரம் தான், அரை மணி நேரம் தான். அடுத்தாலாம் சொல்கிறதுக்கு இல்லை. நான் தான் இருந்திருக்கேன். நான் எங்கள் அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குனர், அவர்கிட்ட பெட்டி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். நான் அவர் நின்றுக்கிட்டே இருந்தேன். அவர் கண்டுக்கலை. தம்பி அந்த இடத்துல இந்த பாட்டு ஒன்று பாடி கட்டி நில்லடா, அது எப்படி வரும்னு சொல்கிறா, அது சொல்கிறேன் ஐயாட்டா அப்படின்னோடனே, அது இன்னும் இவனை பாட சொல்கிறாரு, நான் பெட்டியோடு நிற்கிறேன். நாங்கள் 2 பேரும் தான் போயிருக்கேன். அவரே சொல்கிற என்னது யார், என்னோட எங்கள் அப்பா சொல்கிறார் அசோசியேட் டைரக்டர். நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினச்சேன். அப்படியா, சரி பெட்டி உட்கார் பாடு கேட்டு. நான் ஒரு பாட்டு பாடுறேன், கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சு. அது எப்படி அந்த இடத்துக்கு சரியாக வரும்? நான் ஒன்று போடுறேன், நான் போடுறேன். இந்த பாருங்க, நீங்கள்லாம் நம்புங்க. என் குலதெய்வம் வீரகாமாகாளி ஆணையாக சொல்கிறேங்க, சத்தியமாக இந்த பாருங்கள், இப்படி போடுறாப்புலுங்க, இப்படி போடுறாப்புல. இவ்வளோதாங்க. இந்த கை இங்கே போயிருக்கு, கை இப்படி அமுக்காது. மயில் இறகால வருடன்னு அப்படி இருக்கும், அப்படி மெதுவாக அப்படி வருடும் அப்படிங்க. அந்த கட்டையை விரலை வச்சு கொஞ்சம் இப்படி வந்துட்டு, சங்கிலியை போட்டோம் தங்க கிளிக்கு சங்கிலி தான் போடணுமே. இந்த படத்தில் பூராமே அவர் தான் எழுதியிருக்காரு. பாட்டு பூரா எழுதியிருக்க முடியாது, அப்படியே பாடியிருப்பார். சரிதானே சிவபிராஜ்? அப்படியே பாடுவாருங்க. டாடா டாடடி டாடா டடடா டடிடா டடிடாடா டாடாடாடி டாடாடா தந்தாரதாரா தன்னனா. அந்த தன்னனால தான் இளையராஜா. இப்போ இங்கே பாருங்க, மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உக்காந்து நாம் பேச, அது வரைக்கும் நல்ல இடம்தான். அங்கே ஒரு ஆமுக்கு போட்டுருவாங்க. எப்படி பாருங்க, அவரை ரசிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிறீங்களா, ஒன்று சோறு தண்ணி ஒன்றும் தேவை கிடையாது. எங்களை பெத்த தாய் பாடின தாலாட்டு எவனுக்கு நினைவு இருக்குது இந்த கூட்டத்தில்? ஆனால் 30-40 வருஷமாக ஒரே ஆளோட தாலாட்டு சலிக்கலை, இன்றைக்கும் சலிக்கலை. இப்போ என் தம்பி இந்த மிஸ்கின்னு ஒரு படம் எடுத்தான், இது சைக்கோன்னு ஒரு படம். அதில் என்னமோ தம்பி உதயநிதி ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்புல. அதில் ஒன்று நினச்சி உருகி போனேன் மெழுகா. யாரா இருந்தாலும் யாரா விட, இன்னைக்கு யாராவலோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாராவலோ தாலாட்டின் தாயின் குரலோ, ஒன்றை நினச்சி உருகி போனேன் மெழுகா, நெஞ்ச ஓதச்சு பறந்து. எங்கள் ஆள் பாருங்க, விஜித்துக்கும் போடுவார், விஜித்து பையன் இயக்கம் வந்தாலும் போடுவாப்புல. அது வரும். எப்போவாது அரிதான அவதாரங்கள். எப்படி இலக்கிய உலகில் பாரதி வந்தானோ அது மாதிரி இசை உலகில் எங்கள் அப்பா இளையராஜா. அது ஒரு வரம். அதனால் இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது. அதனால் இது ஒரு மாபெரும் வெற்றி அடையணும்.